புதுச்சேரியில தான் சொன்னீங்க 91% வந்து அதிக அளவுல வாக்குப்பதிவு இருக்குன்னு. இந்திய அரசியல்லேயே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு பாண்டிச்சேரியுடைய எலெக்ஷன் நேற்று. 91, 94% வாக்குப்பதிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 30 தொகுதியில 16 தொகுதி. மீதி 14 தொகுதி வந்து 88, 89 அந்த நெருக்கத்துல வந்திருக்கு. இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு எதுக்கு ஆயிருக்கு அப்படின்னா, விஜய்யுடைய வரவு மட்டும்தான். தெளிவா புரிஞ்சுக்கங்க. விஜய் வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படும் போது, இங்கே இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக வரும் அப்படிங்கிற அளவு தான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. எல்லாருடைய அரசியல் கட்சிகளுடைய பார்வை அப்படிதான் இருந்தது. சாதாரணமாக நீங்கள் ஒரு 65 to 68, 70க்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே சாலிடாக இருப்பாங்க. இது நம்மளுடைய எப்போ வரக்கூடிய வாக்கு சதவீதம். அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு மேலே வரும்போது தான் நேற்று மிகப்பெரிய கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு விஜய். அதுதான் தெளிவாக சொன்னார். பாண்டிச்சேரியில் 2 தடவை பேசும்போது கூட, பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து நான் உருவாக்கி தருவேன், ஏற்படுத்தி தருவேன், உங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்தி காட்டுவேன். மகப்பேறு உள்ள பெண்களுக்கு 25,000 ரூபா வந்து ஃப்ரீ மணியாக தரப்படும்னாரு. அது மிகப்பெரிய விஷயம் இங்கே பார்க்கப்படுது. 25 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் தருவேண்டாரு. 25 lakh பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக வந்து இது எதிர்பார்க்கப்பட்டது. இவருடைய ஸ்பீச் நான் செய்கிறதா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பாண்டிச்சேரியில் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு இப்போ இருக்கிறது நல்லா இருந்தால் கூட இன்னும் அதிகளவுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றத்தை டிவிகேவுடைய தலைவர் விஜய் செய்வார் அப்படி நம்பிக்கை இருக்குன்னு மக்களுடைய அந்த குரல் ஓங்கி